வணக்கம். இப்போ தினசரி நம்ம நாட்காட்டியில் ராகு காலம், நல்ல நேரம், யமகண்டம் இப்படிலாம் பார்த்துருப்போம். ஆனால் நிறைய பேர் ஒன்றே ஒன்று கவனிச்சிருக்க மாட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா குளிகை அல்லது குளிகன் அப்படின்னு ஒரு நேரம் இருக்குது. இந்த ராகு காலம் என்பது ராகு என்ற கிரகத்தின் பெயரால் வைக்கப்படுகிறது. இந்த யமகண்டம் என்பது கேது என்ற கிரகத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த குளிகன் என்பது சனீஸ்வர பகவானுடைய ஒரு குழந்தையின் பெயர். அதன் பெயரால் வருவதுதான் குளிகை என்ற நேரம். இந்த குளிகை என்கிற நேரத்தில் சில நல்ல காரியங்கள் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய காரியமானது திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதாவது கடன் வாங்குவது, அடகு வைப்பது, இறந்தவர் உடலை எடுத்து செல்வது, இதெல்லாம் குளிகை நேரத்தில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதே சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இறந்தவர் வீட்டில் கூட குளிகை நேரத்தில் அந்த பாடியை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் நல்ல காரியங்கள் சில விஷயங்கள் செய்யலாம். உதாரணமாக வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவது நீங்கள் செய்யலாம். ஏன்னா கிரகப்பிரவேசங்கிறது நல்ல காரியம். அதே மாதிரி கடனை திருப்பி அடைப்பது. அப்போ நீங்கள் சீக்கிரமே கடனை இதே போல் திருப்பி அடைச்சிடுவீங்க. எல்லா கடனையும் ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் நடத்தினா திருப்பி வீடு கட்டுவீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அது செய்யலாம். இதை சொன்ன உடனே நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார், சார் அப்போ கல்யாணம் பண்ணுறது அப்படின்னாரு. என்ன எப்படி கேட்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை குளிகை நேரத்தில் கல்யாணம் பண்ணால் திரும்ப கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதில் ஒரு சிக்கல் இருக்குது. உங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் உங்கள் மனைவிக்கும் அது குளிகை நேரம் தான். அதனால் அதை நீங்கள் யோசிக்கணுமா வேண்டாமான்னு ஒத்துக்கிடாமல் போயிட்டார். நன்றி, வணக்கம்.